நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆணி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, என்னென்ன விஷயங்கள்ல மிகப்பெரிய நன்மையும் என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நம்முடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ள நுழைகின்ற மாதமே ஆணி மாதமாக தமிழ் மாதம் கணக்கிடப்படுகிறது. ஸோ இந்த ஆணி மாதம் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேச ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பார். அதுக்கு பிறகு பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் ரிஷப ராசிக்குள்ள தன்னுடைய பயணத்தை ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுவார். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூரிய பகவானும் புதன் பகவானும் ஆணி மாதத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சூரியனுடன் இணைந்த புதனாக செயல்படுவார். ஸோ அதுக்கடுத்து அவர் கடகராசிக்குள்ள தன்னுடைய பயணத்தை தொடங்குவார்ங்கிறது உறுதி. ஸோ இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய 2 கிரகங்களான குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஆணி மாதம் தொடக்கத்தில் குரு சுக்கிரனோடு இணைவு பெற்று கடகராசிக்குள்ள அமர்ந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு பிற்பகுதிக்கு பிறகு என்ன பண்ணுவார், சுக்கிரன் மட்டும் என்ன பண்ணுவார், அப்படியே சிம்ம ராசிக்குள்ள கேது கூட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ இதே போல் சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மற்றொரு நிழல் கிரகமான ராகு பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கும்ப ராசியில் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் மீன ராசியில் எப்பயும் போல ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் பிறந்துட்டாலே சிவாலயங்களில் மிகப்பெரிய விசேஷமான பூஜைகள்லாம் நடத்துவாங்க. அதே போல் இந்த ஆணி மாதத்தில் யார் யாரெல்லாம் சிவ ஆலயங்களில் போய் உங்களுடைய மனதில் உள்ள கவலைகளையோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களையோ அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃபே கேராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவர் உங்களை ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சிருவார். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஸோ இவ்வளோ நாட்களாக சிவாலயங்கள் எப்பயாச்சும் போகிறேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க உறுதியாக ஆணி மாதம் தொடக்கத்துலேருந்து முடிவுக்குள்ள எத்தனை முறைகள் உங்களால் போக முடியுமோ சிவாலயங்களை போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மாற்றமாக இருக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன் பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன, என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கும்போது, தனுசு ராசி அன்பர்களுடைய மனதில் உள்ள வலிகளையும் வேதனையும் கிரகம் சரி பண்ணப்படும். இந்த வட்டம்தான் இந்த பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் சரியாக போகும். அதேபோல் இந்த அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் உள்ள தேவையில்லாத சிக்கல், தேவையில்லாத போராட்டம், தேவையில்லாத மன அழுத்தங்கள் உங்களை விட்டு கடந்து போகுது. அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய போஸ்டிங் ரெடி, வாங்கிக்கோங்க, உறுதியாக கண்டிப்பாக கிடைக்கும். கிரகங்கள் அதற்கான வலிமையை கொடுக்குதுங்கிறது உண்மை. இப்போ வெளிநாடு போகலாமா, இடம் விட்டு இடம் மாற வேண்டிய சூழ்நிலை வருமானா உறுதியாக இடம் விட்டு இடம் மாற வேண்டிய சூழ்நிலை வருது. வேலையில், வீடு, ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அமைப்பு கிரகங்கள் ரீதியாக உண்டு. உங்களுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் நாளாக காணாமல் போச்சு இல்லையா? என்னடா பண்ண, இப்படித்தான் பண்ண அப்படின்னு பல விஷயங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சந்தோஷம் இல்லாமல் குழப்பத்திலே இருக்கீங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சிரித்து பேசுவாங்க, உங்கள் கம்பெனியில் உள்ள எல்லாரும் சிரித்து பேசுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஏதோ சிந்தனையிலே இருப்பீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு திருப்தி அடையாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்கல்ல, அந்த நிலை மாறப்படும். உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகும். அதாவது பாரமாகவே நீங்கள் இருக்கீங்கள்ல, மனசுக்குள்ள ஒரு பாரமாக இருக்குது சார், என்ன பண்ணே தெரில அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா அந்த மனதில் உள்ள வலி எல்லாமே சரியாகி சூப்பராக வரக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்குது. கடன் பிரச்சனையில் சிக்கிட்டு ரொம்ப போராடக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருக்குது. அதுவும் நம்பி வாங்கின கடன் தான் அதிகம். மற்றவங்களுக்காக நீங்கள் நம்பி வாங்கி கொடுத்தீங்க,
அவங்க இப்போ ஓடி போயிட்டாங்க, இல்லை கெட்டாமல் போயிருப்பாங்க, இல்லை திமிரா பேசுவாங்க. ஆனால் நீங்கள் வாங்கினவங்கள்ட்ட அப்படி பேச முடியுமா? உங்களால் அப்படி பேச முடியாது. உங்கள் மனசாட்சி விட்டு கொடுக்காது. நீங்கள் வந்து மனசாட்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுங்கிறக்காண்டியே அவங்க கெட்டாட்டி பரவாயில்ல, நம்ம தானே வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுவீங்க, ஒரு தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பீங்க. அப்போ உங்களை மற்றவங்க தவறாக பேசும்போது, நம்ம வாங்கின கடனை விட மற்றவங்களுக்காக வாங்கி கொடுத்த கடனால கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது சரியாகும். கவலைப்படாது. ஓகேவா? ஸோ நீங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. இது உங்கள் கடனாக இருக்கட்டும், அல்லது மற்றவங்க கடனாக கூட இருக்கட்டும். உறுதியாக படிப்படியாக வெளிவரக்கூடிய முதல் மாதமாக இந்த ஆனி மாதத்தை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பா வழி சொத்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரகங்கள் ரீதியாக சூப்பராக இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக இருக்கின்ற நன்மைகள். அது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தை என்ன சொல்லுது கிரகங்கள்? நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை என்ன சொல்லுது அப்படின்னா, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு இருப்பதனால முடிஞ்சளவு உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் தேவையில்லாத வாதம் பண்ண வேண்டாம். இப்போ ரோட்டில் ஒரு சின்ன பையன் 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க, உங்களோட வயது குறைஞ்சவங்க தேவையெல்லாம் பேசியிருக்காங்கன்னா அவங்கள போய் புரிய வைக்கன்னு போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே டைவெர்ட் ஆயிடுவாங்க, உங்கள் பக்கம் மாறிடுவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். கூட வேலை பார்க்குற இடத்துலையுமே உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். அப்பாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் ஆனி மாதத்தில் கிரகங்கள் கொடுக்கும். உங்களுக்கான வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு. சரியா? சித்தர்கள் வழிபாடு, சிவசமாதி வழிபாடு உங்களுக்கு எல்லா விதமான மாற்றத்தையும் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக உறுதியாக இருக்கும்.